ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COinSwitch அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு ஒரு பிட்காயினை வாங்கி அதை வந்து அதிக ரேட்டுக்கு போகும்போது அதை எப்படி சேல் பண்ணி நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு பிட்காயினை வந்து வாங்குறது, ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு பிட்காயினை வந்து சூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த பிட்காயினோட ரேட் வந்து கம்மியாக வரும்போது அதை எப்படி வாங்குறது, அதே மாதிரி அதிகமான ரேட்டுக்கு வரும்போது எப்படி சேல் பண்ணுறது, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஒரு பிட்காயினோட ரேட் வந்து எப்போ வேணாலும் இறங்கும், எப்போ வேணாலும் கூடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை வந்து 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து இதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் சேல், ஆட்டோமேட்டிக் பர்ச்சேஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிட்காயினை வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸி, அதே மாதிரி சேல் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இப்படி பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு உங்களோட பிட்காயின் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஈஸியாக சேல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி ஒரு லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி ஒரு பிட்காயின் வந்து வாங்கி ஸோ ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்போது எப்படி விற்கிறது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. KYC எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பிட்காயின் எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 19,000 ரூபாய்க்கிட்ட நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல, நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்குது இந்த காயின். ஸோ இதில் வந்துட்டு எப்படி நான் பிட்காயினை வாங்கினேன், எப்படி வந்து சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாலெட் பேலன்ஸ். ஸோ இவ்வளோ வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து மொத்தம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பாட்டமில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட லிஸ்ட் வந்து இதில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு 3 பிட்காயின் வந்து வாங்கியிருக்கேன். தேர்ஷோல்ட், இன்டர்நெட் கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து லூப்ரிங். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு வந்து பிட்காயினோட டீட்டெயில் அதிகமாக தெரியாததுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இதை வாங்கும்போது கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வாங்கினதுனால எனக்கு இப்போ 25% லாஸில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சேல் பண்ண மாட்டேன். இது வந்து எப்போ வந்து ப்ராஃபிட்டில் வருதோ அப்போ தான் வந்து சேல் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% நஷ்டத்தில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல growth இம்ப்ரூவ் ஆகி இப்போ 2% வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ணும்போது நம்ம இதை வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம பிட்காயினை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படிங்கிற கீழே பாட்டமில் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிட்காயினோட லிஸ்ட்டுமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதில் வந்து மெயினாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 36,64,000 ரூபா இருக்குது. ஸோ இந்த பிட்காயினோட ரேட் வந்து ஒரு 30 லட்சம் இல்லை 30 லட்சத்துக்கு கீழே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பிட்காயினை வந்து பைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 35 லட்சம் 36 லட்சம் இது மாதிரி போகும்போது நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பிட்காயின் வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கிராஃபு, 1 வீக்கு, 1 மந்த்து, 1 இயர் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 1 இயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 இயரை செலக்ட் பண்ணும்போது இந்த பிட்காயினோட ஹையஸ்ட் சேல் எவ்வளோக்கு போயிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். லோயஸ்ட் சேல் எவ்வளோக்கு போயிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிட்காயினை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டீட்டெயிலு. ஸோ பிட்காயினோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 55,81,000 வரைக்கும் போயிருக்குது. அதே மாதிரி லோயஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,52,000 வரைக்கும் போயிருக்குது. ஸோ நீங்கள் வந்து 22,52,000 மறுபடியும் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு கீழே இறங்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிட்காயினை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 27 லட்சம். ஸோ இந்த 27 லட்சத்தை ரீச் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி 30 லட்சத்துலேருந்து 27 லட்சம் இதுக்கு உள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயினோட ரேட் வந்து கம்மியாகுமே தவிர அதுக்கு கீழே வந்து இது வரைக்கும் போகலை. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் அதாவது 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 லட்சத்துக்கு போயிருக்குது.
ஸோ நீங்கள் வந்து பிட்காயினை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 28 லட்சம் 29 லட்சம் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஒரு 1 lakh 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு 35 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு போகும்போது நீங்கள் அதை வந்து விற்கும்போது உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிட்காயின் வந்து எப்போ 29 லட்சத்துக்கு வரும் இல்லை எப்போ 28 லட்சத்துக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு அதை நம்ம டெய்லி உட்கார்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸை லோடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாலெட்டில் என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாய் வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிட்காயினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 29 லட்சத்துக்கு வரும்போது தான் எனக்கு இந்த காயினை வாங்கணும். பட் என்னால் 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ண முடியாது, எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது 29 லட்சத்துக்கு வரும்போது என்னால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி பிட்காயினை வாங்குறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த காயினுக்கு மட்டும் இல்லை, எல்லா காயினுக்குமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் உள்ள அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து டைப் படிக்கணும் அப்படின்னா 100% சூஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்துடும். இப்போ இதில் இருக்கிற 100% அமௌண்ட்டுக்கும் நான் வந்து பிட்காயினை வாங்கணும். ஸோ அப்படி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து 50%னா 50, 25னா 25 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு செட் த லிமிட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வரும்போது நம்ம வந்து இந்த காயினை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2%, 5%, 10%, அதாவது இப்போ இருக்க ரேட்லேருந்து 10% டவுன் ஆகும்போது இதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 27 லட்சத்தை என்ட்ரு பண்ணிடுங்க. இல்லை 28 லட்சத்தை என்ட்ரு பண்ணாலும் சரி தான். ஸோ உங்களோட விருப்பம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 28,98,337 ரூபாய் 8 பைசா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரவுண்ட் அப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ரவுண்ட் அப்பாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 27 லட்சம் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா 27,52,000 அப்படி சம்திங் சில்லற அமௌண்ட் வர்ற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 00ன்னு வர மாதிரி, அதாவது ரவுண்ட் அப்பாக 27 லட்சம் 28 லட்சம் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிட்காயினோட ரேட் வந்துட்டு 28,98,000க்கு வரும்போது எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்டுக்கு இந்த பிட்காயினை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். இந்த வேல்யூவோட டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணுற இந்த பர்ச்சேசிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டைம் வந்து 7 days கொடுத்துக்கலாம், இல்லை 24 hours கொடுத்துக்கலாம், இல்லை 90 days கொடுத்துக்கலாம். நீங்கள் 90 days கொடுத்துட்டீங்க அப்படின்னா 90 daysக்குள்ளே அடுத்தது வரப்போகிற 90 daysக்குள்ளே பிட்காயினோட ரேட் வந்து 28,98,000க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிட்காயினை வந்து அதுவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடும். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த 90 நாளைக்குள்ளே பிட்காயின் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணிடும். அப்படி 90 நாளைக்குள்ளே இந்த ரேட்டுக்கு வரல அப்படிங்கிறப்போ இந்த டைம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும், மறுபடியும் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிட்காயினை வந்து வாங்குறது. ஸோ நீங்கள் வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு வரல, இன்றைக்கி இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டத்தில் போகிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர் சோல்டு. இந்த காயினோட ஹையஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 14 ரூபாயில் நான் வந்து இந்த பிட்காயினை வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிட்காயினோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ரூபா 75 பைசா இருக்கும்போது நான் வந்து காயினை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காயினோட அதிகபட்ச ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ரூபா வரைக்கும் தான் போயிருக்குது. ஸோ 1 year பிளானை சூஸ் பண்ணியிருக்கேன், 1 yearக்குள்ள கிராஃபை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா தான் போயிருக்குது. ஸோ நான் வாங்கும்போது 13 ரூபா சம்திங் அமௌண்ட்டுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். 13 ரூபாய் 75 பைசா ரவுண்டப்பாக சொல்லணும்னா 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுதான் நான் பண்ண தப்பு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரத்துக்கு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து இப்போ எப்படி ஒரு பிட்காயினை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதே மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிட்காயினை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து விற்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காயின் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லிமிட்டட், இந்த காயின் மட்டும் லிமிட்டடில் தான் நம்ம வந்து வாங்க முடியும், இன்ஸ்டண்ட்டாக வாங்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இது மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி செட் லிமிட் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபான்னு இருக்குது. இதை வந்து நான் ஒரு 7 ரூபா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். 7 ரூபா
10 காசு அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹7.10 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த காயின் வரும்போது நான் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து 90 நாள் இதுக்கு டைம் கொடுத்துட்டு நான் வந்து ப்ரிவியூ கொடுத்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 90 நாளைக்குள்ளே இந்த காயின் தேர்சோல்டு காயின் வந்து ₹7.10 ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பிட்காயினை வந்து வாங்கி வச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி தான் ரீசேல் பண்ணுறதும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேல் பண்ணுற ஆப்ஷனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எப்படி வந்து ஒரு காயின் வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 3 விதமான காயின் இருக்குது. இதை வந்து சேல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த காயினை நான் வந்து சேல் பண்ணணும். இதையும் வந்து இப்போது இமீடியட்டாக நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. இது எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் சேல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து லிமிடெட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 100%, அதாவது என்னோட மொத்த பிட்காயினையும் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் 100%, இல்லை 50%னா 50% சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு செட் லிமிடெட் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது வந்து பிட்காயின் விற்கிற ரேட்டை விட ஒரு 10% அதிகமாக போனாலே போதும், சேல் பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ரேட்டுக்கெலாம் போகும்போது சேல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த பிட்காயினோட ரேட் வந்து ஒரு அதிக ரேட்டுக்கு போகும்போது நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு போகும்போது சேல் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் லிமிட்டு மேக்ஸிமம் லிமிட்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹1682, அதிகபட்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹2523. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இதை செட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற இந்த லிமிட் வந்து உங்களோட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த வேல்யூவை வர்ற வரைக்கும் நீங்களே வெயிட் பண்ணி மேனுவலாக நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக் சேல் பண்ணுறது. ஸோ இப்போ ₹2500 வரும்போது சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 90 டேஸுக்கு கொடுத்துட்டு ப்ரிவியூ சேல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினோட ரேட்டு 2500 தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மிஷினே வந்து சேல் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட வாலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடும். இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். அதாவது பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தில் போகும். ஸோ நம்ம வந்து உட்கார்ந்து மிட் நைட் ஃபுல்லாக உட்கார்ந்து இந்த காயின் ரேட்டு கூடுதா இல்லை குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி லிமிடெட் ஆர்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே அண்ட் சேல் இதை வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து பிட்காயினை ஒரு நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து விற்க முடியும். அதே மாதிரி ஒரு பிட்காயினை வந்து வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிட்காயினை வாங்க போகிறீங்களோ அந்த பிட்காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 இயர் கிராஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 இயர் கிராஃபில் அதிகபட்ச ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். லோயஸ்ட் ரேட் எவ்வளோ கம்மியாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்பு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.40 கடத்தால 22ன்னு வந்திருக்கு. இதுதான் லோயஸ்ட் ரேட்டு. ஹையஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.007147, அதாவது 2 0 தான் இருக்குது டிஜிட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து சேலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிட்காயினோட ரேட்டு 1 மந்த் பிளானை சூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.0016. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து இப்போ வாங்கலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பிட்காயின் வாங்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ரேட், அதாவது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ரேட்டு, இந்த ரேட் வரும்போது வாங்கினீங்க அப்படின்னா அடுத்தால இந்த ரேட் வரும்போது நீங்கள் ஈஸியாக விற்றுடலாம். ஸோ இப்படி விற்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு சேல் ஆகக்கூடிய காயினை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு 10,000 20,000 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பிட்காயினை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரோத் ஆகும். ஒரு 27 லட்சம் 28 லட்சத்துக்கு வாங்கிட்டு 36 லட்சத்துக்கு நீங்கள் விற்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லோயஸ்ட் ரேட்டை பாருங்கள். அந்த லோயஸ்ட் ரேட்டில் இருந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து வாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த காயினை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காயினை நான் வாங்கும்போது இதோட ரேட்டு ₹1731 நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன ரீசனில் வாங்கினேன் அப்படின்னா இந்த காயினோட 1 இயர் கிராஃப்ட் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரேட் வந்து ₹57,000 போயிருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ₹57,000 போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ₹2,500 போச்சுன்னா கூட லாபம் தான். ஸோ அந்த ரேட்டுக்கு போகும்போது விற்றுடலாம். அதனால தான் நான் வந்துட்டு நம்பி ₹1,700 சம்திங்க்கு நான் வந்து இந்த பிட்காயினை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹையஸ்ட் வேல்யூ வந்து பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ நிறைய போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த
காயினை வந்து வாங்கலாம். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து தரும் அப்படிங்கன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பிட்காயினோட அதிகபட்ச ரேட்டே 18 ரூபா தான். அதை போய் 14 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு க்ரோத் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் டெபாசிட் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு காயினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு காயினில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு பிட்காயினை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பிட்காயின் மேலே நம்பிக்கை வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சேல் ஆட்டோமேட்டிக் பர்ச்சேஸ் மூலமாக எப்படி நம்ம ஒரு பிட்காயினை வாங்குறது எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு உங்களோட பிட்காயின் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.